ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா. சரியா, நீங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சரியா, பிசிக்கல்ல போயிருக்கலாம், ஓவரால் கட் ஆஃப்ல போயிருக்கலாம், எக்ஸாம்ல போயிருக்கலாம், இல்ல பிசிக்கல் ஹைட்ல போயிருக்கலாம், செஸ்ட்ல போயிருக்கலாம், எதுல போயிருந்தாலும் சரி, அது ரிலேட்டடா இன்னைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். சரியா, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணா ஓரளவு இன்னும் பெஸ்டா பண்ணலாம். சரியா, அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா, சரியா, டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஆல் அப்டேட்ஸ், சரியா, பிசிக்கல் ரிலேட்டடா, சரி பிசிஆ இருக்கட்டும், எஸ்ஏ இருக்கட்டும், லாங் ஜம்ப், சரிங்களா, அடுத்து 400 மீட்டரு, 1500 மீட்டரு, ரோப்பு, எல்லா அப்டேட்ஸும் பண்ணியிருக்கோம். கம்மிங், சரியா, எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காண்டி எக்ஸாம் முடிஞ்சோன்னா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை. சரியா, நீ எக்ஸாம் முன்னாடி பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் பிசிஆ இருக்கட்டும், எஸ்ஏ இருக்கட்டும், பிசிக்கல் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். கம்மிங் டேட்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் பண்ண இருக்கும். சரியா, ஆல் அப்டேட்ஸ், லாங் ஜம்பா இருக்கட்டும், ரோப்பா இருக்கட்டும், 400 இருக்கட்டும், 1500 இருக்கட்டும், எல்லா அப்டேட்ஸும் பண்ண இருக்கிறோம். சரியா, நீங்க வந்து எஸ்ஏ அல்லது பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல கம்மிங் டேஸ்ல அப்டேட் பண்ற ஆல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இல்ல ப்ரோ, நான் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி ரிலேட்டட் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, நீங்க அது ரிலேட்டடா கம்மிங் டேஸ்லயும், சரி, நீங்க 2026 எஸ்எஸ்சி ஜிடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பிசிக்கல் நீங்க இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, அது வந்து எப்படி பிசிக்கல் எப்படி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கா நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க ப்ரோ. நான் வந்து மார்னிங் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணா என்னால வந்து ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ப்ரோ. நிறைய பசங்க சொல்றது இதான். சரியா, நிறைய பசங்க சொல்றது இதான். ஜஸ்ட் லைட்டா வார்ம் அப், ஸ்லோ ஜாக்கு, லைட்டா ஃபிட்னஸ்க்காண்டி ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் தான். சரியா, ஒரு 30 மினிட்ஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் தான். ஒரு 1 hour பண்ணாலும் ஒர்க் அவுட் தான். சரியா, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்ஸாம் முடிஞ்சோன்னா பிசிக்கலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அந்த 2 months 3 months நல்லா ஹார்டா ப்ராக்டிஸ் பண்றீங்க, இன்ஜுரி வருது, பிசிக்கலுக்கு கிளியர் பண்ணாம போகுது, ஆனா எக்ஸாம்ல எஸ்எஸ்சி ஜிடிஆர்லயே 100 மார்க்கு மேல வச்சிருக்கீங்க, ஒரு யூஸுமே இல்லையே. சரியா, அதுலயும் நீங்க படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பிசிக்கல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்டா கிடைக்கும். சரி, நீ எக்ஸாம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் வச்சிருக்கீங்க, பிசிக்கல் உங்களுக்கு வந்து லோவா இருக்குன்னா ஒரு யூஸுமே இல்லை. சரியா, அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண பழகிக்கோங்க. இல்ல ப்ரோ, நான் அக்னி பார்த்து, சரியா, ஆர்மி, டிஏ, டெரிட்டரி ஆர்மி 1600 மீட்டர் நீங்க பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே நம்ம நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கம்மிங் டேஸ்ல நிறைய அப்டேட் போட இருக்கிறோம். சரியா, டெரிட்டரி ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் கம்மிங் டேஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அதாவது ஒரு ஆர்மி செலக்ஷன்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பேசிக்கா. சரியா, நீங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடா எது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரியா, அது ரிலேட்டட் நம்ம பேசிக்கா பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, நீங்க எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே சரி நம்ம அட்வான்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரெயினுக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, உங்களுக்கு 6 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா நீ போய் அந்த ஸ்பாட்ல போய் ஒரு 5:55, 5:58, 6 மணிக்கு போய் நிக்க கூடாது. சரியா, ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பிஃபோரே போய் நிக்கணும். ஏன்னா நீங்க டிக்கெட் எடுக்கணும், ஸ்பாட்டுக்கு போகணும், பிளாட்ஃபார்ம் மாறணும். சரி, அன்ரிசர்வ் பெட்டிக்கு போகணும், ரிசர்வ் பெட்டிக்கு போகணும். அந்த நேரத்துல ஸ்பாட்ல போய் நிக்க கூடாது. சரி, அதே மாதிரி தான் எல்லாமே. சரிங்களா, நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இப்போ வந்து பிசிக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எஸ்ஐக்கும் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ஜிடிக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து டெரிட்டரி ஆர்மி டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நிறைய இதுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டட் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நீங்க 80% எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா, நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா காலையில இருந்து ஈவினிங் வர ஒரு ஸ்கெடியூல் போட்டு, காலையில இருந்து ஈவினிங் வர மார்னிங் இதை படிக்கிறோம், ஆஃப்டர்நூன் இதை படிக்கிறோம், ஈவினிங் இதை படிக்கிறோம், நைட் இதை படிக்கிறோம், சரியா, இன்னைக்கு இந்த சாப்டரை முடிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு பண்றீங்க இல்லையா. அதே மாதிரி ரன்னிங்க்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும், லாங் ஜம்புக்கு, சரியா, லாங் ஜம்பா இருக்கட்டும், ரோப்பா இருக்கட்டும், நீங்க 5 கிலோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம், 1600 மீட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம், 1500 மீட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து வீக்லி ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணா கூட போதும். சரி, 3 days அல்லது 4 days ப்ராக்டிஸ் பண்ணா கூட இன்னைக்கு நம்ம ரன்னிங் ஓடுறோம், இன்னைக்கு ரோப்புக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்றோம், இன்னைக்கு வந்து லாங் ஜம்புக்கு ஒர்க் அவுட் பண்றோம், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. சரியா, ஏன்னா நிறைய பசங்க வந்து இப்போ பிசிஆ இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், லாங் ஜம்ப் வந்து தாண்ட முடியல. 4.5 மீட்டர் தாண்டதான் அவங்களுக்கு டபுள் ஸ்டார்னா 4.5 மீட்டர் அவங்களால தாண்ட முடியல. அதே மாதிரி ரோப் வந்து ஏற முடியல. சரியா, அதே மாதிரி நிறைய பசங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்றது இதனால மட்டும்தான். சரியா, நிறைய பசங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்றது இதனால மட்டும்தான். அடுத்து வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா பேட்டியன்ஸ். சரியா, பொறுமை. சரியா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நமக்கு வந்து உடனே கிடைக்கணும். இப்போ 5 கிலோமீட்டர் அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு டைமிங் வரணும், 1 வீக்லேயே டைமிங் வரணும், 1 monthலேயே டைமிங் வரணும். சரியா, ரோப்பு என்னால
உடனே நான் ரோப் ஏறணும், உடனே எனக்கு 450 4.5 மீட்டர் எனக்கு வரணும். சரியா, உடனே 400 மீட்டர் டைமிங் வந்து எனக்கு வந்து 70 செகண்ட்ஸ்ல வரணும், உடனே நான் வந்து 1700 மீட்டர் 7 மினிட்ஸ்ல ஓடணும். அந்த மாதிரி உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மந்த் கழிச்சு நீங்க டைமிங் செக் பண்றேன்னா டைமிங் கொஞ்சம் கூடயும் வரலாம். சரியா, கொஞ்சம் அதிகமா வரலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட டைமிங் அதிகமா வரலாம். சரியா, உடனே வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க கூடாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும். சரியா, ஒவ்வொருத்தர் பாடி கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து உடனே அடாப்ட் ஆகிரும், 1 மந்த்ல அடாப்ட் ஆயிரும். ஒரு சிலருக்கு 3 மந்த்ஸ் ஆகும், ஒரு சிலருக்கு 4 மந்த் 5 மந்த்ஸ் கூட ஆகலாம். சரியா, ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸா கிரிக்கெட்டு அந்த மாதிரி கபடி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி ஃபிட்டா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கேம்ஸோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக லேட் ஆகும். சரியா, அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான். சரி, நமக்கு வந்து டைமிங் கிடைக்கல, நமக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு நம்ம அதை விட்டு போயிடக்கூடாது. அந்த இதை விட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ப்ரோ நமக்கு ரன்னிங்லாம் செட் ஆகாது ப்ரோ, நான் வேற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எல்லாத்துக்குமே எல்லாமே வரும் நண்பா. நீங்க அதுக்கான சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரி, அதுக்கு சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாமே சாத்தியமே. சரி, அதனால பொறுமையா இருந்து நீங்க எதுக்கு இப்போ எந்த டிஃபரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி பொறுமையா இருந்து உங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான அப்டேட் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரியா, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா, இப்போ வந்து எனக்கு தேவை ரன்னிங் தான், நான் வந்து எதுக்கு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு. சரியா, எனக்கு தேவை ரன்னிங் தான், எதுக்கு வார்ம் பண்ணிக்கிட்டு. சரி, அதுக்கடுத்து நீங்க ஓடி முடிச்சிட்டீங்க. இப்போ 1600 மீட்டர் ஓடி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 6 நிமிஷம் வருதுன்னா ஓடி முடிச்சாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு. எதுக்கு ஆனர் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. இல்லை எனக்கு வந்து வேலைக்கு லேட் ஆகுது, நான் அங்கே போனோம்னு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா, வார்ம் அப்பா இருக்கட்டும், வார்ம் டவுனா இருக்கட்டும், சரியா, கோரா இருக்கட்டும், மொபிலிட்டியா இருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா இருக்கட்டும், முக்கியமான ஒரு கோட் என்னெல்லாம் பண்ணணுமோ எதையுமே ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. அது வந்து உங்களோட வந்து உங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது பெரிய தடையா இருக்கும். சரியா, அதனால அதெல்லாம் வந்து மேக்சிமம் ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. சரியா, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோன்ட் கம்பேர் அதர்ஸ். சரியா, நீங்க வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்ல 4-5 பேர் பசங்களோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா, நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய பார்ப்பீங்க, உங்களையுமே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸா இருக்கலாம், இல்லை ஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், போலீஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி. அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு இல்லையா, அவர் ஏன் வேகமா ஓடுறாரு, நம்மளால ஏன் வேகமா ஓட முடியல. சரியா, நீங்க 4 பேர் 5 பேர் பசங்களோட ஓடுறீங்க, 4 பேர் 5 பேரும் ஒரே மாதிரி தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டு உங்களோட பெஸ்டா ஸ்டார்ட் பண்றாரு, பெஸ்டா ஓடுறாரு, இன்னொருத்தர் உங்களோட ஸ்லோ டவுனா ஓடுறவங்களும் இருப்பாரு. அதாவது எந்த ஒரு இதை எடுத்தாலும் ஒன்னோட ஒன்று பெஸ்டா இருக்கதான் செய்யும். சரியா, அவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டு சாப்பிடலாம், அதுக்கு தகுந்த ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஒழுங்கா தூங்காம இருக்கலாம், ஒழுங்கா ஃபுட்டு எடுக்காம இருக்கலாம், ஒழுங்கா டயட் எடுக்காம இருக்கலாம், உங்க சைடா மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி அவனாலதான் வேகமா ஓட முடியுது, நம்மளால வேகமா முடியல அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி வச்சுக்காதீங்க. சரியா, எப்போதுமே அந்த தாழ்வு மனப்பாடமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தலக்கணமா இருக்கக்கூடாது. நம்ம தான் வேகமா ஓடுறோம், நம்ம தான் பெரிய இது அப்படின்னு தலக்கணமா இருக்கக்கூடாது. சரியா, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். எல்லாத்துக்குமே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். சரியா, நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ரெக்கவரி கொடுக்கணும். சரியா, நல்லா டயட் எடுக்கணும், நல்லா தூங்கணும். சரியா, நல்லா ப்ராப்பரா எல்லா ஒர்க்கும் நல்லா இன்ட்ரெஸ்டோட பண்ணணும். ஏன்டா பண்ணணும் இல்லாம நல்லா பண்ணணும். இன்னைக்கான ஒர்க் அவுட் நல்லா ஓடணும். ஒரு மணி நேரம் ஓடுறீங்கன்னா எப்படா முடியும் அந்த கண்டென்ட் இருக்கக்கூடாது. இன்னும் பெஸ்டா பண்ணணும், இன்னும் வேகமா ஓடணும், அந்த மாதிரி திங்க் பண்ணி ஓடினீங்கன்னா பெஸ்டா பண்ணலாம். சரியா, அதுக்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட்டை விட்டுறாதீங்க. சரியா, இப்போ வந்து ஒரு 1600 மீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா 1600 மீட்டர் ஓடும்போது ஒரு 800 மீட்டர் 1200 மீட்டர் ஓடி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் வரும். பாடி ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிக்கும். சரியா, வேகமா துடிக்கும் போது பாடிலாம் டயர்ட் ஆயிரும், லெக்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிரும், எப்பண்டா நிக்கலாம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கூட வரும். அந்த நேரத்துல மைண்டை விடாம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, செலக்ஷன்ல சரி, அதை அப்ளை பண்ணி மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க. சரி, 1 லேப் தான், 2 லேப்ஸ் தான், அப்படி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே நண்பா, இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அதுல வந்து பிசிக்கல் ரிலேட்டடா ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, நம்ம வந்து ஆன்லைன் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து எதுவும் டிஃபரன்ஸ் ரிலேட்டடா கம்மிங் டேஸ்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆன்லைன் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யாருக்கு குரூப்பு தேவைப்படுதோ அதில் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக சம் அப்டேட்ஸ் வரும். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதில் சொல்யூஷன் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.